குமரவேல் சார் எங்கே போயிருந்தாலும் எந்த மேடையில் பேசினாலும் நிறைய பிராண்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவார். உலக முக்கியமான பிராண்டு அது எப்படி வளர்ந்தது, என்ன நடந்தது, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் சொல்லுவார். நான் இப்போ நம்ம ரீஜனல் பிராண்ட்ஸில் பிராண்ட் லோகோஸ் இங்கே கொண்டு வரேன் சார். அந்த லோகோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த பிராண்டை பற்றி என்ன தோணுதோ, அந்த பிராண்டோட கனெக்ட் என்ன, அந்த எம்டியோட கனெக்ட் என்ன, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம் சார். சரவணபவன் அண்ணாச்சி என்ன சொல்கிறது, அது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லணும். என்னென்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கற்றுக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஆல்சோ சில டைமில் இன்றைக்கி வந்து சில பேருடைய ஸ்டோரி, அதாவது வெற்றி மீது ஆசை வைத்தேன்னு ஒரு புக் ஒன்று இருக்குது, இவருடைய கதை. இதை வந்து பார்த்து எப்படி வந்து எம்ப்ளாயீஸை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அந்த புக்கில் வந்து இருந்தது. அதை நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு நேச்சுரல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்ஜிசி பாப்பா என்ன பெரிய ஆளுமை இது சாதாரண ஆளுமை இல்லை. ஆர்ஜி சந்திரமோகன்றது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வரம்னு நீங்கள் பர்சனாக நீங்கள் எப்போ போயிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வந்து கேட்டிங்கனாலும் கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் சலான் போயிட்டு, தம்பி இங்கே போனேன், இங்கே வந்து இவங்க பில் கொடுக்கல, உனக்கு கரெக்டாக எல்லாம் கணக்கெல்லாம் வருதான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோ ஆண்டர்ப்ரனருக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பண்ணுவார். பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவு ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார். குமரவேல் சார் எங்கே போயிருந்தாலும் எந்த மேடையில் பேசினாலும் நிறைய பிராண்ட் ஸ்டோரிஸ் சொல்லுவார். உலக முக்கியமான பிராண்டு அது எப்படி வளர்ந்தது, என்ன நடந்தது, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் சொல்லுவார். நான் இப்போ நம்ம ரீஜனல் பிராண்ட்ஸில் பிராண்ட் லோகோஸ் இங்கே கொண்டு வரேன் சார். அந்த லோகோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த பிராண்டை பற்றி என்ன தோணுதோ, அந்த பிராண்டோட கனெக்ட் என்ன, அந்த எம்டியோட கனெக்ட் என்ன, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம் சார் ப்ளீஸ். அதாவது ராமராஜ்னா நாகராஜ் வந்து இன்றைக்கும் பைய தூக்கிட்டு அவர் ஒரு சேல்ஸ்மேன். அதாவது சேல்ஸ்மேன்னா நான் சொல்கிறது அந்த தட்டி சேல்ஸ்மேன் கிடையாது. அதாவது ஆண்டர்ப்ரனருக்கே உள்ள முக்கியமான குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டி, ஹீ ஷுட் பி அன் எக்ஸ்ட்ராடினரி இன் செல்லிங் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்லு நிறைய உள்ள மனிதன். இன்றைக்கும் வந்து எந்த ஹைட்டு போனாலும் அது அப்படியே வந்து கிரவுண்டடாக இருக்கிற ஒரு இது, வேஷ்டிக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை ஒரு பிராண்ட் ஆக்க முடியும்னு வந்து ப்ரூவ் பண்ணவர். அதாவது இந்த மாதிரியான ஒரு கமாடிட்டியை பிராண்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு ஆளுமை. நெக்ஸ்ட் ஐடி முஸ்தஃபா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்டோரி அது. அவர் வந்து சாதாரண ஸ்டோரியில் அந்த 4 பேர் வந்து அவங்க வந்து எடுத்து இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து ஹிந்து முஸ்லீம் இப்படின்ற அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதை தாண்டி இவர் வந்து இவ்வளோ எம்ப்ளாய் பண்ணுறாரு. அந்த சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத தாக்குதலுக்கு நிறையா அடி வாங்கினார். நான் அப்போ வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ட்வீட் போட்டு அவர் வந்து, ஏன்னா அப்போல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் பயந்துடுறாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு தோளோட தோல் கொடுக்கணும். நம்ம இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பயந்து தள்ளி போயிடுறது வந்து என்ன சொல்கிறது, வீரனுக்கு ஒரு நாள் சாவு, கோழைக்கு டெய்லி சாவு. எதுக்கு டெய்லி சாகணும், ஒரு நாள் செத்துட்டு போவோம். ஐ திங்க் வென் our fellow entrepreneur is struggling, it's a responsibility of us to give shoulder to him. I think he is a wonderful entrepreneur. வெரி வித்தியாசமான ப்ராடக்டை வித்தியாசமான விளம்பரத்தோடு வந்து மார்க்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். ஓகே நெக்ஸ்ட் சரவணபவன் அண்ணாச்சி என்ன சொல்கிறது, அது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லணும். என்னென்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கற்றுக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஆல்சோ சில டைமில் இன்றைக்கி வந்து சில பேருடைய ஸ்டோரி, அதாவது வெற்றி மீது ஆசை வைத்தேன்னு ஒரு புக் ஒன்று இருக்குது, இவருடைய கதை. இதை வந்து பார்த்து எப்படி வந்து எம்ப்ளாயீஸை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அந்த புக்கில் வந்து இருந்தது. அதை நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு நேச்சுரல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை நான் சரவணபவன்லாம் வியந்து பார்த்துருக்குறேன். நான் ஒரு காலத்தில் பா ரெஸ்டாரண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்த வெற்றி சரியாக கண்காணிக்கப்படவில்லை என்றால் அங்கே தோல்வியின் விதை ஊன்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஆலன் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதுதான் வந்து சரவணபவன் அண்ணாச்சியோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவங்க பசங்க ஒருத்தர் இன்டர்நேஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நேஷ்னலாக ஐ திங்க் தட் சன் இஸ் லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்ட்ரகிளிங் அண்ட் அந்த ரிஸ்க் அண்ட் அந்த ஆளுமையாக அவர் இல்லை. அதனால் வந்து அந்த பிராண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஹீரோக்கார் வேலுமணி இவர் வந்து ரஜினிகாந்த், இவர் அப்படி தான் சொல்லுவார். நான் வந்து கமலஹாசன், அவர் ரஜினிகாந்த். நாங்கள் பேக் டு பேக்கு ஒரு ஃபோரமில் வந்து பேசும்போது நான் முதல்ல பேசிட்டு வந்தேன், எல்லாரும் கைத்தட்டினாங்க.
அவர் அப்போ அடுத்து பேசினார், எல்லாரும் இன்னும் அதிகமாக கைத்தட்டினாங்க. ஸோ அப்போ தான் அவர் சொன்னார், இவர் கமலஹாசன், நான் ரஜினிகாந்த் சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல 2 பேரும் மாறி மாறி வந்து நாங்கள் வந்து பேசுவோம். அது அதாவது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் வந்து சொல்கிறது தான். அதாவது வந்து ஐ வென்ட் டு ஸ்கூல் வித் 1 hand slate another hand plate அப்படின்னு சொல்லுவார். அதாவது வந்து காமராஜ் அந்த மதிய உணவு தான் இவரை வந்து ஸ்கூலுக்கு படிக்க எடுத்துகிட்டு போகுது. ஒரு பிளேட்டும் ஒரு ஸ்லேட்டும் எடுத்துகிட்டு போன பையன் இன்றைக்கி வந்து 5000 கோடிக்கு அதிபதி ஆயிருக்கான்னா அதுதான் அவருடைய வந்து ரியல் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி. அதில் வந்து காமராஜையும் ரொம்ப பாராட்டணும், டாக்டர் வேலுமணியும் ரொம்ப பாராட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ஜிசி. பாப்பா என்ன பெரிய ஆளுமை இது, இது சாதாரண ஆளுமை இல்லை. ஆர்ஜி சந்திரமோகன்றது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வரம்னே சொல்லணும். அவரை வந்து ஆஸ் அ பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் பர்சனாக நீங்கள் எப்போ போயிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வந்து கேட்டிங்கனாலும் கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் சலான் போயிட்டு, தம்பி இங்கே போனேன், இங்கே வந்து இவங்க பில் கொடுக்கல, உனக்கு கரெக்டாக எல்லாம் கணக்கெல்லாம் வருதான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோ ஆண்டர்ப்ரனருக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பண்ணுவார். அதே மாதிரி ஒரு 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 வந்து உங்களுக்கு வந்து எந்த டைம் போனாலும் இவரும் வெரி குட் ஃபினான்ஸ் ஸ்கில், அப்சல்யூட்லி ராக் ஸ்டார். இந்த நான் சொன்ன இந்த 3 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படியே பொருந்தும். உங்களுக்கு ஓகே, ஏதோ ஒன்று ப்ளஸ் இருக்கும், மீது 2 அந்த 80 70 60 இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இவரெலாம் எக்ஸ்ட்ராடினரி இன் ஃபினான்ஸ் வந்து அப்படி வந்து கரைச்சி குடித்தவர் இவர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இது ப்ராடக்டை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது. அருணை வந்து உங்களுக்கு வந்து அந்த இது ஆரோக்கியா வந்து அர்ஜுனாவுடைய அம்மா யார், அந்த 4.5 அதை எப்படி வந்து அந்த ஜாக் ட்ரவுட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இங்கிலீஷ் ஆத்தரை கிட்ட இருந்து எப்படி பண்ணது அப்படின்றதெல்லாம் பேசுவார். நிறையா வந்து அவங்களுடைய ட்ரேட், அவங்களுடைய கம்யூனிட்டி இதுக்களெல்லாம் என்னை பேச கூப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து மற்றவங்களெல்லாம் தூக்கி விடுவார், அந்த மாதிரியான பர்சன். இந்த பிராண்டுக்கு பேர் வைக்கிறதுல முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஒரு ஒரு சாப்பிட்ற பிராண்ட் அது அறுசுவைன்னு தான் இருக்கணும், சுவையோடு சம்மந்தப்பட்டு இருக்கணும், டேஸ்ட்டு சம்மந்தம் பசி அப்படி இருக்கணும். அப்படின்னா தாண்டி இப்போ அருணுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் எந்த விதமான கனெக்டும் கிடையாது. ஒரு பிராண்டுக்கு பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்லை பிராண்டுக்கு பேர் வைக்கிறது அட்வான்டேஜ். அவர் ஒரு அருணுக்கு பதில் வேற ஒரு ஃபுட்டு எம்னு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அட்வான்டேஜ் ஆயிருக்கும். ஓகே ஓகே ஓகே. அவர் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் மார்க்கெட்டை அந்த அன்னைக்கு இருந்த ஆண்டர்ப்ரனர் வந்து அவ்வளவுதான் அவருக்கு வந்து விஷன் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பேர் வச்சாருன்னா வேற பேர் வைப்பார். ஓகே ஓகே. பட் பேர் வைக்கிறது ஒரு முக்கியமான அது பெரிய அட்வான்டேஜ். ஒரு சின்ன அட்வான்டேஜ் எதுக்கு லூஸ் பண்ணணும்? நானும் பெரிய அதுதான் இல்லை, இன்னைக்கு பாடி ஷாப்னு ஒன்று இருக்கு, நான் நினச்சேன் அது வந்து ஏதோ கார் ஷாப்னு சொல்லிட்டு, அது வந்து உலக பெரிய இது இருந்தது. அதே மாதிரி குட்டி குரானா வந்து கேரளாவில் வந்து சின்ன கருப்பாம்பூச்சான், அதுதான் வந்து அந்த டால்க்கு தான் ரொம்ப பாப்புலர். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் நிறையா இருக்கும். பட் ரூலாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல பிராண்ட் நேமும் நல்ல இதுவும் வந்து இட்ஸ் அன் அட்வான்டேஜ். எந்த டைமும் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு அட்வான்டேஜை விட்டு கொடுத்துடக்கூடாது. அது பேக்கேஜிங் அட்வான்டேஜாக இருக்கலாம், பேர் வைக்கிறது அட்வான்டேஜாக இருக்கலாம், நீங்கள் ப்ராடக்ட் என்ட்ரியாக இருக்கலாம், கலராக இருக்கலாம். இன்றைக்கே நேச்சுரல்ஸ் பர்பிள் போட்டோம், இட்ஸ் அன் அட்வான்டேஜ். ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் அவுட் டிஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரி எந்த இதுலையுமே நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் அடுத்தது லயன் டேட்ஸ்னா உங்களுக்கு வந்து எனக்கு அவர் ஓனர் எனக்கு வந்து தெரியாது, எனக்கு அவருடைய பழக்கம் பரிச்சயம் இல்லை. பட் வந்து ஒரு பேரிச்சம்பழம் வியாபாரி, அதையும் வந்து ஒரு பிராண்ட் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. டேட்ஸ் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற ப்ராடக்ட்டு எல்லாமே பண்ணி ஒரு இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் மூலியமாக அதை எடுத்துகிட்டு போனது மிகப்பெரிய ஆளுமையை தான் சொல்லுவேன் நான். ஓகே, சூப்பர் டன். உண்மையான உமன் ஆண்டர்ப்ரனருடைய மிகப்பெரிய ரோல் மாடல். நானும் எத்தனையோ உமன் ஆண்டர்ப்ரனர் பார்த்துருக்கேன். இவங்க அம்மா மாதிரி கிடையாது, சாந்தி துரைசாமி மாதிரி ஒரு உண்மையான அவங்க, அதாவது குடும்ப தலைவியாகவும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் சரி, ஒரு அவங்க பாட்டியாகவும் சரி, எல்லா ஆமாம் அவங்க வந்து ஆனால் இன்றைக்கும் அவங்க வந்து இதில் இருக்கிறாங்க. அப்பா சாதாரண ஆளுமை இல்லை அது. அவங்க வந்து மேலேருந்து வீடு இப்போ கீழே அதையே வந்து இடத்துல இருந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அவங்க வந்து சாதாரண, ஐ திங்க் எவ்ரி உமன் ஷுட் aspire to be like her. I think she is awesome.